Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 3 Theory of Equations Exercise 3.5 second question பாருங்க. Examine for rational roots of அப்படின்ட்டு ரெண்டு equation கொடுத்திருக்காங்க. First one 2x cube minus x square minus 1 equal to 0. ஸோ எக்ஸ் கியூப்ல தான் இருக்குது. எப்பவும் போல் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். வர ஆன்சர் ரேஷனலில் இருக்கா, ரேஷனல் நம்பராக இருக்கா இல்லையா, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் எழுதிடுங்க. 2x cube minus x square minus 1 equal to 0. இப்போ ஃபேக்டர்ஸ் செக் பண்ணுவோம். அப்போ கோஎஃபிஷியன்ட்டை சம் முதல்ல ஆட் பண்ணி பார்க்கலாம். 2 minus 1 minus 1. அப்போ 2 minus 2 0. இப்போ 2 minus 1 minus 1 சால்வ் பண்ணால் நமக்கு 0 கிடைக்குது. அப்போது x equal to 1 is a factor இல்லையா? இது வேணால் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் எழுதணுன்னா எழுதலாம். சின்ஸ் த சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ஸ் அப்படின்ட்டு. சரிங்களா? இங்கே எழுதுகிறேன், இங்கே இடம் இல்லை, அதனால இங்கே எழுதுகிறேன். Since the sum of coefficients is equal to 0 வந்துருச்சு. அப்போ x equal to 1 வந்து ஒரு ஃபேக்டர். இந்த ஈக்குவேஷனில் 1 வந்து ஒரு ஃபேக்டர். அப்போ நம்ம எந்த மெத்தட் வேணால் யூஸ் பண்ணலாம். சிந்தட்டிக் டிவிஷனும் யூஸ் பண்ணலாம், நார்மல் டிவிஷனும் யூஸ் பண்ணலாம். நான் சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணுறேன். 2 x ஸ்கொயர் முன்னாடி -1, x வரணும் இல்லாதனால அப்புறம் கான்ஸ்டன்ட் வந்து -1. இப்போ 1 வந்து ஒரு ஃபேக்டர் சொல்லிட்டாங்க. சிந்தட்டிக் டிவிஷனில் ஃபஸ்ட்டு என்ன நம்ம அப்ளை பண்ணுவோன்னா 0, 2 + 0 2, 1 × 2 2, 2 - 1 1, 1 1s are 1, again 1, 1 1s are 1, -1 + 1 0. இப்போது இது எப்படி எழுதலாம்? 2x square plus 1 × x, x plus 1 equal to 0. இப்போ இது 2 1s are 2 வந்துடும். ஆனால் இங்கே டேர்ம் வந்து மாறி வரும் இல்லையா? ஸோ இது நார்மல் ஃபேக்டரைசேஷன் படி நம்ம செய்ய முடியாது. அப்போது x equal to எடுத்துக்கலாம். x is equal to -b plus or minus root of b square minus 4ac divided by 2 into a. கிளியரா? இப்போ இந்த ஃபார்முலாவில் தான் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏவோட இடத்துல 2, பியோட இடத்துல 1, சியோட இடத்துலையுமே 1. அப்போது x is equal to -1 plus or minus root of 1 square minus 4 into 2 into 1 divided by 2 into a value 2, which is equal to -1 plus or minus root of 1 minus 4 2s are 8 divided by 2 2s are 4, that is equal to -1 plus or minus root of -7 divided by 4 இருக்கிறனால -1 plus or minus root of 7 into I divided by, so இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட் இல்லையா, which is a complex root. அப்போ ரேஷனல் ரூட்னு பார்த்தா ஒன்று தான் இருக்குது. தட் இஸ் x is equal to 1 இல்லையா? x equal to 1 is a factor கண்டுபிடிச்சோம் இல்லையா? அது மட்டும் தான் ரேஷனல் ரூட். அப்போ அதை மட்டும் எழுதிக்கலாம். therefore x is equal to 1 is a rational root. ஏன்னா அதுதான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. எக்ஸாமைன் ஃபார் த ரேஷனல் ரூட்ஸ் தான். ஸோ அதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணி எழுதிடலாம். இது மட்டும் ரேஷனல் ரூட் அப்படின்ட்டு. கிளியரா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். x power 8 minus 3 into x plus 1 equal to 0. இப்போ இதில் பவர் 8 வரைக்கும் இருக்குது. அப்போ நம்ம நார்மலாக டிவைட் பண்ணுற மாதிரிலாம் பண்ணால் ரொம்ப பெருசாக வரும் ஆன்சர். ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம்னா, கோஎஃபிஷியன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ சொல்யூஷனில் கிவன் எழுதிருங்க. x power 8 minus 3 into x plus 1 equal to 0. நான் இங்கே ரெண்டு விஷயம் எடுக்கணும். ஏஎன்னோட வேல்யூ, ஏ நாட்டோட வேல்யூ. ஏஎன் வேல்யூனா எது ஹையஸ்ட் பவர், லீடிங் பவரோ அதை எடுத்துக்கணும். அதோட கோஎஃபிஷியன்ட் 1. கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் ஏ நாட்டு. ஏ நாட்டோட வேல்யூவும் 1. கிளியரா? இப்போ இந்த ரெண்டு விஷயத்தில் ரேஷனல் ரூட்னா முதல்ல என்னன்னு பார்க்கலாம். இஃப் p/q நான் ஒரு ரேஷனல் நம்பரை எடுத்தேன்னா அது வந்து பாலினாமியலோட ரூட்டாக இருந்தால் இஸ் எ ரூட் ஆஃப் த பாலினாமியல், தென் p/q இருக்கு இல்லையா, pqவோட ஃபேக்டர் என்னவா இருக்கணும்? காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்கணும் இல்லையா? ஃபேக்டர் ஆஃப் p and q வந்து 1 மட்டும்தான் இருக்கணும். therefore p is a factor of a naught is equal to 1 and q is the factor of an is equal to 1. இதை வச்சு தான் இதை டிவைட் பண்ண முடியும் இல்லையா? சின்ஸ் 1 has no factors, 1க்கு ஃபேக்டரே கிடையாது இல்லையா? 1 has no factor. The given
equation has no rational roots அப்படின்னு எழுதிட்டா போதும். இது அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த கொஷின். தேர்ட் கொஷின் பாருங்க. சால்வ் 8 into x power 3 by 2n minus 8 into x power minus 3 by 2n is equal to 63. ஈக்குவேஷனை தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். 8 into x power 3 by 2n minus 8 into x power minus 3 by 2n is equal to 63. பண்ணலாம். இது ரெண்டுத்துலையும் பாருங்கள் 8 வந்து காமனாக இருக்கா? 8 காமனாக இருந்தால் 8 வெளியே எடுத்துடலாமா? x power 3 by 2n minus x power minus 3 by 2n which is equal to 63. நெக்ஸ்ட் இந்த 8 வந்து டிவைடட் பைல கொண்டு வந்துடலாம். 3 வந்து நான் இப்போ பவர்லேயும் மாற்றிக்க போகிறேன். எப்படின்னா x power 1 by 2n whole power 3 minus x power 1 by 2n பவரில் minus 3 is equal to 63 by 8. இப்போ இந்த ரெண்டு டேர்ம் ஒரே மாதிரி இருக்கா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா புட் x power 1 by 2n is equal to y அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த டேர்ம் வந்து yன்னு கன்சிடர் பண்ணலாம். இப்போ y power 3 minus y power minus 3 is equal to 63 by 8. இப்போ இது y power 3 இருக்கட்டும், மைனஸ் y power minus 3 எப்படி மாறும்னா 1 by y power 3 பாசிட்டிவில் மாறிடும் 63 by 8. இப்போ இதை எல்சிஎம் பண்ணலாம், கிராஸ் மல்டிபிள். y power 3 into y power 3 என்ன ஆகும்? y power 6 minus 1 divided by y cube is equal to 63 by 8. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் கிராஸ் மல்டிபிள். அப்போ 8 into y power 6 minus 1 is equal to 63 into y cube. இப்போ 8 inside multiple பண்ணலாம். 8 into y power 6 minus 8 ones are 8 is equal to 63 y cube. இப்போ இந்த 63யும் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ 8y இங்கே கியூப் இருக்குது, இது எப்படி கியூபாக மாற்றுறது? y cube whole square இப்போவே மாற்றிடலாம். y power 6 எப்படி மாற்றலாம்? y3 whole square ப்ளஸ் இன்சைட் வந்தால் மைனஸ் 63y cube minus 8 equal to 0ன்னு இருக்கா? இப்போ இந்த y cube நான் இன்னொரு வேரியபிளாக கன்சிடர் பண்ண போகிறேன். y cube வந்து இன்னொரு வேரியபிள். லாஸ்ட் லைன் நான் இன்னொரு வாட்டி எழுதிடுறேன். 8 into நீங்கள் எழுத வேண்டாம், y cube பவரில் ஸ்கொயர் மைனஸ் 63 y cube minus 8 equal to 0. இதுதானே லாஸ்ட் லைன் இருந்தது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா புட் y cube is equal to tன்னு எடுத்துக்கிறேன். y cube tன்னு கன்சிடர் பண்ணும்போது அப்போ 8t ஸ்கொயர் y cubeக்கு வரல t minus 63 into t minus 8 equal to 0. ஸோ இது ரெண்டுமே 8, இங்கேயும் 8 இங்கேயும் 8 மல்டிபிள் பண்ணுங்கள் 64 வரும். ரெண்டாக பிரிக்கணும், 63 கிடைக்கணும். இப்போ வந்து 64 1 டைம்ஸ் இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ இதில் மைனஸ் எடுத்துக்கலாம், இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ minus 64 கிடைச்சிடும். 8ஆல் மல்டிபிள் பண்ணால் 8ஆல் டிவைடும் பண்ணணும். 8 8 64. அப்போ minus 8 இங்கே 1/8 மட்டும் இருக்கும். இதுதான் நம்மளோட ரெண்டு ஃபேக்டர். therefore t minus 8 இன்னொன்று t plus 1/8 equal to 0. இப்போ தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம். t minus 8 equal to 0, t is equal to 8. t minus 1/8 equal to 0, t is equal to 1/8. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணதெல்லாம் 1/1 கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் 1 t is equal to 8. ஃபஸ்ட்டு திங் என்ன நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோன்னா புட் t is equal to y cube. ஒன்று அப்படியே ரிவர்ஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? அப்போ t இருக்கிற இடத்துல y cube is equal to 8. இப்போது 8 எப்படி எழுதலான்னா y cube is equal to 2 cube எழுதிக்கலாமா? இப்போ பவர்ஸ் ஈக்குவலாக இருந்தால் பேஸை மட்டும் ஈக்குவல் பண்ணலாம். y is equal to 2. இப்போ அடுத்தது சப்ஸ்டியூட் y is equal to x பவரில் 1/2 into n, கரெக்டா? therefore x power 1/2 into n is equal to 2. இப்போ 1/2 அன் சைட் போனால் பவரில் 2n வந்துடும். அப்போ x is equal to 2 2s are 4n வச்சுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் ரிசல்ட் மாதிரி, கேஸ் 1ஓட ஃபஸ்ட் ரிசல்ட். அடுத்தது கேஸ் 2. கேஸ் 2 என்னன்னா t is equal to 1/8. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? put t is equal to y cube. ஸோ y cube is equal to
1/8 வந்து 2 cube மாற்றுவேன். இப்போ நெக்ஸ்ட் லைனில் y cube is equal to 1/2 whole cube எழுதிக்கலாமா? ஏன்னா 1 cube 1 தான். ஸோ பவர்ஸ் ஈக்குவல் ஆகிறதுனால y is equal to 1/2. இப்போ நெக்ஸ்ட்டு substitute y is equal to x power 1/2n. x power 1/2n is equal to 1/2. இப்போ பவர் அந்த சைடு போடும். அப்போ x is equal to 1/2 2 இன்வர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். கீழே இருந்து மேலே பவரில் வந்து 2n வந்துடும். therefore x is equal to 2 power minus 2n. 2 2s are 4. மைனஸ் இருக்கனால 1/4 power n இல்லையா? x is equal to 1/4 power n. hence the roots are x is equal to 4 power n மட்டும் எழுதிக்கலாம். 4 power n 1/4 power n ரியல் நம்பர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஈக்குவலாக தான் வரும் ஆன்சர். அதனால நம்ம ரிப்பீட்டடாக எழுத வேண்டாம். the roots are x equal to 4 power n மட்டும் அப்படின்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. சால்வ் 2 into root of x by a plus 3 into root of a by x is equal to b by a plus 6a by b. இதை நம்ம சால்வ் பண்ணணும். சொல்யூஷனில் ஒரு கொஸ்டின் ஒரு மாதிரி இருக்கு பாருங்க. 2 into root of x by a plus 3 into root of a by x is equal to b by a plus 6a by b. ஃபர்ஸ்ட் இதில் காமன் ஃபேக்டர் ஏதாவது இருக்கா பாருங்க. இங்கேயும் x by a இருக்குது, இங்கேயும் x by a இருக்குது. ஆனால் ரெசிப்ரோக்கலாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதலாம். 2 into root of x by a plus 3 into 1 by root of x by a. ரெசிப்ரோக்கல் ஆகும்போது a by xன்னு மாறிடும். இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். b ஸ்கொயர் ப்ளஸ் 6 into a ஸ்கொயர் டிவைடட் பை a into b. இப்போ இது ரெண்டும் ஒரே டேர்ம். அப்போ இதில் ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணலாம். therefore put root of x by a is equal to y அப்படின்னு கன்சிடர் பண்ண போகிறேன். இப்போ 2 into y plus 3 into 1 by y is equal to b square plus 6 into a square by ab. இப்போ இதை LCM எடுக்கணுமா? y into y 2y square plus 3 divided by y is equal to b square plus 6a square divided by a into b. இப்போ இதை அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். a into b into 2y square plus 3 is equal to y into b square plus 6a square ab into 2y square. அப்போ 2ab y square plus 3ab is equal to b square y plus 6a square y. இப்போ எல்லாம் ஒரே டேர்ம் எடுத்துகிட்டு வந்துடலாம். 2ab y square plus 3 times of ab minus b square y minus 6a square y. இப்போ பாருங்க, இங்கேயும் by இருக்குது, இங்கேயும் by இருக்குது. மாற்றி எழுதிக்கோங்க. 2 times of ab y square minus b square y. அடுத்த பெரிய நம்பர் எழுதிக்கோங்க. 6a square y plus 3abன்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? இப்படி எழுதிட்டிங்கன்னா காமனாக எடுக்க ஈஸியாக இருக்கும். by வெளியே எடுத்துட்டோன்னா 2a b வெளியே வந்துருச்சு, y மட்டும் இருக்கும். மைனஸ் ஒரே ஒரு b, ஏன்னா by வந்து வெளியே வந்துருச்சு. அடுத்தது மைனஸ் 3a தான் காமன். 3a இது மைனஸ் வெளியே இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். 2 ஒரு a இருக்கும், ஒரு y இருக்கும். ப்ளஸ் வெளியே மைனஸ் போச்சுன்னா உள்ளகையும் மைனஸ் ஆகிடும். 3a வெளியே போயிடுச்சுன்னா b மட்டும் இருக்கும், which is equal to 0. இப்போ இது ரெண்டும் காமனா? அப்போ 2ay minus b into by minus 3a is equal to 0ன்னு எழுதிக்கலாமா? இதை வந்து ரெண்டு டேர்ம் எடுத்துக்கலாம் இல்லையா? 2ay minus b is equal to 0, by minus 3a is equal to 0. therefore 2ay is equal to minus b on side போனால் plus b, y is equal to b by 2a. அதே மாதிரி by is equal to minus 3 on side போனால் plus 3a, y is equal to 3a by b. இப்போ ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ y is equal to ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? அதை எழுதணும். இப்போ கேஸ் 1 கேஸ் 2ன்னு எழுதிட்டு கேஸ் 1 y is equal to b by 2a, put y is equal to root of x by a இல்லையா? இதானே நம்ம அங்கே ஃபஸ்ட்டே சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ y இருக்கிற இடத்துல root of x by a is equal to b by 2a. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் அந்த சைட் போனால் ஸ்கொயர் ஆகிடும். x by a is equal to b by 2a whole square.
x by a is equal to b square by 2 2s are 4 into a square. x தான் வேணும். x is equal to a மேலே போயிடும். a into b square by 4a square. a into b square by 4a square. இதில் ஒரு a cancel ஆகிடும். therefore x is equal to b square by 4a. இது ஃபஸ்ட்டு. அடுத்து அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. y is equal to 3a by b. y is equal to 3a by b. Substitute y is equal to root of x by a. Root of x by a is equal to 3a by b. Square root unset பண்ண square ஆகிடும். x by a is equal to 3a by b whole square. x by a is equal to 3 square 9 a square divided by b square. இப்போ அடுத்த லைனில் a அந்த சைடு கொண்டு போயிடலாம். x is equal to 9 a ஸ்கொயரும் ஒரு ஏவும் a கியூப்னு மாறிடும் divided by b square. Understand of the sum. ரெண்டு ரூட்ஸுமே கண்டுபிடிச்சிட்டோம், எழுதிடலாம். therefore the roots are, ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சோம், b square by 4a. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 9 into a cube by b square. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.